வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. இபிஎஸ், பியூஷ் கோயல் கையெழுத்திட்டனர். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. கூட்டணி தலைவர்களான இபிஎஸ், பியூஷ் கோயல் முன்னிலையில் கையெழுத்திட்டார் டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இரவுக்குள் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கூட்டணியில் 3 பொழுதில் தொகுதி ஒப்பந்தம் முடிந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி. திமுக கூட்டணி கட்சிகளிடம் தான் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாகவும் விமர்சனம். கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேலே வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக இம்முறை 27 இடங்களில் போட்டி. 2021 தேர்தலில் 23 தொகுதிகளில் களம் கண்ட பாமக தற்போது 5 தொகுதிகள் குறைத்து 18 தொகுதிகளை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றி என்டிஏவை அமர்த்த மக்கள் முடிவு எடுத்துவிட்டார்கள். தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் செய்த பிறகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. அமமுக 11 தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க கூட்டாக சேர்ந்து உழைப்போம் எனவும் பேட்டி. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை திமுக அரசு குறை சொல்வதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் ஏராளமான திட்டங்கள் கிடைக்கும் எனவும் ஆவேசம். என்டிஏ கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையை புறக்கணித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தாங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்க முன் வராததால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கவில்லை என தகவல். தமிழகத்தில் பாஜக எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் ஒன்றும் எடுபடாது என செல்வ பெருந்தகை காட்டும். பாஜகவுடன் எந்தெந்த கட்சிகள் சேர்கின்றதோ அந்த கட்சிகள் எல்லாம் விழுங்கிவிடும் எனவும் விமர்சனம். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் மக்கள் சேவகர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வேட்புமனு தாக்கல். அம்பகரத்தூர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்று மனு தாக்கல். 5 ஆண்டு காலம் உங்களுக்காக உழைத்தவர், 5 ஆண்டு காலம் உங்களுக்காக உழைத்தவர் உங்களில் ஒருவராக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய காரைக்காலுக்கு புறப்பட்டு விட்டார்கள்.
அண்ணன் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்களை ஆதரித்து உங்களுடைய பொன்னான வாக்கினை தாமரை 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 சின்னத்திலே அன்புள்ள கொண்ட வாக்காளர் பெருங்குடி மக்களே. திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் நம்பிக்கை. புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் மக்களின் ஆதரவுடன் தாமரை நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் பேட்டி. நல்ல இளைஞர்கிட்டயா இருக்கும், மகளிர்கிட்டயா இருக்கட்டும், நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செஞ்ச திட்டங்களாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்டிஏ கூட்டணி மூலமா செஞ்ச திட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதனால இந்த முறை இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் என்டிஏ கூட்டணியில் நிற்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தம் 250க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். புதுச்சேரியில் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு. காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டி என திமுக எம்பி ஜெகதரட்சகன் அறிவிப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கத்தின் காரை முற்றுகையிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள். நாராயணசாமிக்கு சீட் தரப்படாததால் வைத்தியலிங்கத்தின் வீட்டையும் முற்றுகையிட்டு முழக்கம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த நிலையில் நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணி அமைத்தது தாவேக. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த நிலையில் திடீர் மாற்றம். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கேட்பது என்பது குறித்து சிபிஎம் தீவிர ஆலோசனை. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியபடி 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது 6 தொகுதி கேட்கலாமா என ஆலோசனை. நாற்றம்பள்ளி அருகே கோயிலில் சாமி சிலையை உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமி. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு கருவறையில் உள்ள சிலையை உடைத்ததில் சிறைக்கு சென்றவர் வெளியே வந்த நிலையில் மீண்டும் அட்டுழியம். திருப்பதிக்கு நாங்கள் சென்று வந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் ஒன்றரை வருடத்திற்கு முன்பே வாங்கியது. தேமுதிக நிறுவனர் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு கார் வாங்கும் தகுதி கூட தற்போது இல்லையா? திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு 3 கோடி மதிப்புள்ள லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் வாங்கியதாக எழுந்த விமர்சனத்திற்கு பிரேமலதா பதில். சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் வழக்கு வாபஸ் செய்யப்பட்ட நிலையில் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை அசோக் நகரில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் AK-47 ரக டம்மி துப்பாக்கிகள் பறிமுதல். விசாரணையில் லோகேஷ் கனகராஜ் படத்தின் படப்பிடிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல். கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல். மேற்காசிய போரால் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பு. போரால் ஏற்படும் பாதிப்புகளை இயன்ற அளவு அரசு குறைத்து வருகிறது என மக்களவையில் பிரதமர் மோடி விளக்கம். மேற்கு ஆசியாவிலிருந்தே நமது கச்சா எண்ணெய் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. பல சிக்கல்களுக்கு இடையே எரிபொருள் இறக்குமதி செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. மேற்காசிய போருக்கு பிறகு இதுவரை 3.75 லட்சம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். ஈரானிலிருந்து 1000 பேர் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தகவல். ஈரான் மீதான தாக்குதல்கள் அடுத்த 5 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரானுடன் பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருப்பதால் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்றும் தகவல்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு கோமாளி என ஈரான் ஊடகங்கள் விமர்சனம். ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகே 5 நாள் போர் நிறுத்தம் என ட்ரம்பின் அறிவித்த நிலையில் அடுத்த விமர்சனம். அமெரிக்காவின் நியூயார்க் அருகே தர இறங்கிய ஏர் கனடா விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழப்பு. தீயணைப்பு வாகனம் மீது விமானம் மோதியதில் 70 பேர் காயமடைந்ததாகவும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,0360 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 12,670 ரூபாய்க்கும் விற்பனை. இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே முதலீட்டாளர்களுக்கு சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. மேற்காசிய போர் சூழல் காரணமாக பதற்றத்தில் பங்குகளை விற்பதால் அனைத்து துறை சார்ந்த நிறுவன பங்குகள் விலையும் கடும் சரிவு.